இந்த பனிகாலம் ஆரம்பிச்ச கொஞ்ச நாளாவே நிறைய பேருக்கு சளி பிடிச்சிக்கணும் ரொம்ப அவதிப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இதை சரி செய்யறதுக்கு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு 500 1000 சொல்லிட்டு செலவு பண்றாங்க. ஆனா நான் சொல்ற ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்க பண்ணீங்கன்னாக்கா உங்களுடைய சளியில 2 நாள்ல பறந்து போயிடும். அப்படி ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் தான் இப்ப நானும் இந்த தம்பிக்கு சொல்லி தரலாம்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டேன். இந்த தும்பச்செடி பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த தும்பச்செடியில இருக்கிற பூவை பறிச்சு சளிக்கு கூட மருந்தா பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நானும் அந்த தும்பச்செடியில இருந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு தும்பப்பூவை மட்டும் தனியா பறிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு ஒரு கிளாஸ் அளவுக்கு பாலை ஊத்திட்டு 10-15 தும்பப்பூவை பறிச்சு அதுல போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வச்ச ஒரு கிளாஸ் பால் நல்லா சுண்டி அரை கிளாஸ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையை சேர்த்து ஒரு வடிகட்டியை வச்சு நானும் வடிகட்ட ஆரம்பிச்சேன். நானும் அப்படி வடிகட்டின பாலை எடுத்து தம்பி ஒருத்தவ 2-3 நாளாவே சளி பிடிச்சிக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தான். அதனால அந்த பாலை அவன் கையில கொடுத்து குடிக்க சொல்லிட்டான். தம்பி இதுக்கப்புறம் உனக்கு சளி பிடிச்சினாக்கா ஒரு டம்ளர் பாலுல ஒரு 10-15 தும்பப்பூவை பறிச்சு போட்டு நல்லா கொதிக்க வைய. உனக்கு தேவைன்னா அது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க, இல்லைனாக்கா அதை வடிகட்டி எடுத்து டெய்லிக்கும் காலையில தூங்கி 5 உடனே குடி. அப்படி நீ இதை மட்டும் தொடர்ந்து ஒரு 2 நாளைக்கு குடிச்சாக்கா உனக்கு பிடிச்சிருக்கிற சளி எல்லாம் காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை குடிக்க சொல்லிட்டேன். நீங்களும் சளி பிடிச்சிக்குதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு 500 1000 சொல்லிட்டு செலவு பண்றீங்கன்னாக்கா அந்த தும்பப்பூவை நான் சொல்ற மாதிரி டீ போட்டு குடிங்க. கண்டிப்பா அந்த பனிகாலத்துல பிடிக்கக்கூடிய சளி எல்லாம் உங்க பக்கம் கூட நெருங்காது. அதுக்கப்புறம் நீங்க யாரெல்லாம் அந்த தும்ப செடியை பாத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த தும்பப்பூவை வச்சு நீங்க யாரெல்லாம் டீ போட்டு குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.